ஏன்னா இந்த செடி கூடவே நான் இந்த செடியை நட்டு வச்சிருந்தேன். நம்ம வர வச்சு இந்த செடியை எனக்கு இது பிடிக்கல. அது அவரைக்காய் செடி மட்டும் அதில் இருக்கட்டும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிவகாமி கார்டன். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மேலே வந்திருக்கிறோம். நம்ம செடியெல்லாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு செடிக்கு தண்ணி ஊற்றிட்டு போகலான்னு வந்திருக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். மேலே நம்ம கொய்யாக்காய் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. கொய்யாக்காய் வந்து நல்லா இருக்குது. இப்போ இது 3வது கொய்யாக்காவும் நல்லா இருக்குது. ஆனால் வேறு எந்த கலையிலையுமே பூ வரல இன்னும். டெய்லி செடிக்கு தண்ணி ஊற்றும் போதெல்லாம் பார்க்குறேன் எங்கேயாவது பூ வந்திருக்குமான்னு சொல்லிட்டு. ஆனால் எதுலேயுமே பூ வரல இன்னும். அதுக்காக நம்ம வாரத்துக்கு முறை வந்து இந்த புளிச்ச மோர் பெருங்காய தண்ணி வந்து ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு போகிறோம் செடிக்கு. இன்னொன்று வந்து நான் உங்ககிட்ட காட்டினேன் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அவரைக்காய் செடியில் வந்து இலையெல்லாம் அதை பாருங்கள் எப்படி பூச்சி அடிச்ச மாதிரி ஆயிடுச்சு. அதனால் இது என்ன ப்ராப்ளம்னு சொல்லிட்டு மண்ணில் எதனா பிரச்சனை இருக்குதான்னு சொல்லிட்டு நான் மண் எடுத்து பார்க்கலான்னு சொல்லிட்டு எடுத்துருக்கிறேன். இதில் வந்து இந்த மண்ணில் வந்து இருக்கிற மண்புழு மொத்தம் காலி ஆகிட்டு மழை தண்ணியில் போயிட்டு இருக்குது. வெறும் அந்த கருப்பு கலர் பூச்சி தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. அதனால் நான் இந்த மண்ணெல்லாம் எடுத்துகிட்டு நம்ம வேறு புது மண் இதில் போடலாம்னு சொல்லிட்டு நான் இந்த மண்ணெல்லாம் காலி பண்ணி வச்சுருக்கிறேன். ஏன்னா இந்த செடி கூடவே நான் இந்த செடியை நட்டு வச்சுருந்தேன். நம்ம வர வச்சு இந்த செடியை எனக்கு இது பிடிக்கல. அது அவரைக்காய் செடி மட்டும் அதில் இருக்கட்டும். எப்போ பெருசாகி இதில் நாவப்பழம் வரது. இது எந்த மரம்னு சொல்லிட்டு கூகுளில் கேளுப்பா. என்ன மரம்னே தெரியல இது. அதனால் நான் அதை எடுத்துட்டேன். இன்னொன்று பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கரிசலாங்கண்ணி. இது பாருங்கள் எவ்வளோ நீட்டு வளர்ந்துருக்குது. இந்த வேர் எவ்வளோ நீட்டு பிடிச்சிருக்குதுன்னு சொல்லிட்டு பாருங்கள். இது வந்து டைட்டாக பிடிச்சி நிச்சு அந்த வேரில். இதுவே மொத்த சத்து எடுத்துக்கினா அப்போ அந்த அவரைக்காக்கு எதுக்கு என்ன போகும், என்ன சத்து கிடைக்கும் அவரை செடி. அதனால நான் அதை பிடுங்கி எடுத்துட்டேன். இந்த கருவேப்பிலை கண்ணும் காஞ்சி போன மாதிரி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இது எடுத்து நடவே இல்லை, அது அப்படியே காஞ்சி போன மாதிரி ஆயிடுச்சு, விட்டுட்டோம். இது பாருங்கள், இன்றைக்கி நான் வந்து இதுக்கு ஒரு வழி பண்ணிட்டு போகலான்னு சொல்லிட்டு தான் இந்த மண்ணை மாற்றிருக்கிறேன். நான் அது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு உங்களுக்கு நான் வேறு மண்கலையை வச்சு இதில் மாற்றி கொட்டிட்டு நான் அப்புறமா உங்ககிட்ட காட்டுறேன். இது பாருங்கள் எப்படி இலெல்லாம் காஞ்சி போயிடுச்சு. எவ்வளோ நிறைய கலையாக ஓடி இருந்துச்சு, பார்த்தா இது காஞ்சி மாதிரி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இது இன்னொன்று வந்து இங்கே பாருங்கள், இந்த முருங்கை மரத்தில் நான் உங்ககிட்ட காமிச்சேன். இது முனையில் பூ வர மாதிரி தெரியுது ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு இது யாரோ ஒடிச்சு விட்டுருந்தாங்க. ஒடிச்சு விட்ட இடத்துலேருந்து இப்போ பூ வருது ஃப்ரெண்ட்ஸ். இதில் பாருங்கள், தெரியுதா? பார்க்கலாம் இதையாவது விட்றாங்களா என்னான்னு சொல்லிட்டு. கேனை நம்ம எடுத்துன்னு வந்து வச்சுருக்கிற கேன் அப்படியே தான் இருக்குது. இன்னும் எதுவும் அதில் மாற்றி நடாமல். நானும் டெய்லி சொல்கிறேன் நடலானே எனக்கு டைமே சரியாக கிடைக்க மாட்டேங்குது. இப்போ கத்திரிக்காய் செடியில் வந்து மேலே இருக்கிற இலையெல்லாம் பூச்சி சாப்பிட்ட மாதிரி இருக்குது. இது நம்ம வேறு தான் மாற்றி நட்டுட்டு போனோம். இது பாருங்கள் என்ன ப்ராப்ளம்னு தெரியல. சரி, இதுக்கும் அந்த நம்ம புளிச்ச மோர் தான் ஊற்றுறோம் போல இருக்குது இந்த செடிக்கும். வாழை மரத்தில் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், புதுசாக இன்னும் 2 இலை வந்துருக்குது. நீட்டு இலை நீட்டு வாழை மரத்தில். எலுமிச்சை கன்று பாரு ஃப்ரெண்ட்ஸ், நல்லா கிளையாக வந்துருக்குது, நல்லா இருக்குது. நாவ மரமும் நல்லா இருக்குது. ஆனால் இந்த முருங்கை மரம் வந்து ஃபுல்லாக காஞ்சி போன மாதிரி ஆயிடுச்சு. இன்னும் கொஞ்ச நாள் பொறுத்து நம்ம இதை எடுத்து கடாச்சிடலாம். இந்த முருங்கை மரமே தேவையில்லை. ஏன்னா நிறைய நம்ம முருங்கை மரம் நம்மக்கிட்ட நிறைய இருக்குது. அதனால் நான் இதை எடுத்து போட்டுடலான்னு சொல்லியிருக்கிறேன். செம்பருத்தி செடியில் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு பூ பூத்து அது சுருங்கியே போயிட்டு இருக்குது. பாருங்கள், மல்லிப்பூ வந்து நம்ம இதுக்கு வந்து நம்ம கட் பண்ணி விட்டு இதுக்கு உரம் கொடுத்து ஒரு வாரத்துக்கு மேலே ஆயிடுச்சு. பாருங்கள், இதில் மறுபடியும் அரும்பு வருது, மல்லிப்பூ அரும்பு. இது வந்து மதுரை மல்லி, நம்ம பூ கட்டி விற்கிறாங்கல்ல அந்த மல்லிப்பூ ஃப்ரெண்ட்ஸ். இது பாருங்கள் அடுக்கு மல்லி. அடுக்கு மல்லியில் வந்து இன்றைக்கி பூ பூத்துருக்குது. இந்த பூ பூத்துருக்குது. இந்த வெயிலில் வந்து காஞ்சே போயிட்டுருக்குது. இந்த சாமந்தி செடியும் காஞ்சி போன மாதிரி ஆகிட்டு இருக்குது. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், அரும்பு வருது. இதில் இவ்வளோ பெருசாக இந்த இலையே மொத்த சத்தம் எடுத்துக்கினா அப்புறம் அதில் எங்கே பூ வரும். இந்த மாதிரி நம்ம எப்பயுமே மல்லிப்பூ செடியில் வந்து இந்த இலைங்களெல்லாம் கட் பண்ணி எடுக்கணும். அப்போ தான் அதில் வந்து பூ வைக்கிறதுக்கு சத்து கிடைக்கும். நம்ம இதெல்லாம் கட் பண்ணி எடுத்து தான் இது மறுபடியும் புதுசாக வளர்ந்துருக்குது. இந்த சீத்தாப்பழி மரத்தில் வந்து கொஞ்சம் காஞ்சி போன மாதிரி ஆகிட்டுருந்துச்சு. நம்ம நேற்று 2 முறை தண்ணி ஊற்றிட்டு போனோம் ஃப்ரெண்ட்ஸ். சொன்னேன் நான் அவங்கக்கிட்ட. மத்தியானமும் தண்ணி ஊற்றணும், அப்புறம் நைட்டு வந்து நான் சாயங்காலமும் தண்ணி ஊற்றினேன். மத்தியானம் ஊற்றுந்து நம்ம வீடியோவில் காமிச்சோம், ஆனால் சாயங்காலம் ஊற்றுந்து காட்டல. சேப்பங்கிழங்குல வந்து சுற்றியும் வந்து மலைப்பு வந்துருக்குது. இதுவும் நம்ம ஒரு இதுவில் வந்து ஒரு தொட்டியில் வச்சு மண் போட்டு மூடி வைக்கலாம், முளைக்குதான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். கனகாமர செடி எல்லாமே நல்லா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம கேட்டு சொல்லி பார்த்தோம். நான் இங்கேயே ஒரு நர்சரியில் வந்து கேட்டு வந்திருக்கிறேன். அவங்களுக்கு நான் நம்ம எடுத்துன்னு போயிட்டு கொடுக்கலாமான்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறேன். அதுக்கும் இன்னும் நாள் வரல, நேரம் வரல.
பார்க்கலாம் எதுதான் அமையுதுன்னு சொல்லிட்டு. காக்கடா செடியில் நிறைய பக்க கிளைகள் வந்து இருக்குது. ஆனால் இதுலேயும் இன்னும் அரும்பு வரலை. நம்ம குண்டு மிளகா செடியில் மறுபடியும் சில மிளகாங்க வந்து பழுத்து இருக்குது, சில மிளகாங்க வந்து சின்ன சின்னதாக கொஞ்சம் பெருசாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். பூவும் வந்துருக்குது, மறுபடியும் பூவும் வந்துருக்குது. நம்ம இது மறுபடியும் அந்த புளிச்சு மோர் எடுத்துன்னு வந்து தெளிக்கணும், இதில் ஸ்ப்ரே பண்ணி விடணும். பூ வந்துருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இந்த கத்திரிக்காய் செடியில். மிளகா செடி பாருங்கள் எப்படி இருக்குது, இந்த இலையெல்லாம் பூச்சி சாப்பிட்ட மாதிரி இருக்குதா என்னான்னு எனக்கு ஒன்றுமே புரியல. ஜாதி மல்லியில் நிறைய அரும்பு வச்சுருக்குது. நேற்று நிறைய அரும்பு வச்சுருந்துச்சு. நம்ம பறிச்சிட்டோம் மத்தியானமே பூவை. இன்றைக்கி நம்ம இது போகும்போது கிளீன் போயிடலாம். பாருங்கள், நம்மளது வந்து எல்லோ ரோஸ் வந்துச்சு, பெங்களூர் ரோஸ். எவ்வளோ அழகாக பூத்து இருக்குதுன்னு சொல்லிட்டு பாருங்கள். முன்னாடி வந்து 6-7 பூ பூக்கும், இதில் 6-7 பூ பூக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதில் எல்லோ ரோஸு இது இப்போ தான் ஸ்டார்டிங்கு, 2 பூ பூத்துருக்குது. பார்க்கலாம் இன்னும் ஒரு 4-5 நாள் பொறுத்து எல்லா கலையிலையுமே அரும்பு வரும், எல்லாத்துலேயுமே பூ பூக்கும். இதில் நம்ம கரும்பு முருங்கை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ தான் நான் முன்னாடி தான் நான் அந்த கலையெல்லாம் சைடில் இருக்கிற கலையெல்லாம் ஒடிச்சு விட்டு போனேன். மறுபடியும் எனக்கு இது கலையெல்லாம் வந்துருக்கிற மாதிரி தெரியுது. இது இன்னும் கொஞ்சம் வரட்டும். வாட் ரோஸ் வந்து இன்னைக்கு 3 ரோஸ் பூத்துருக்குது ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், 1 2 3 பூ பூத்துருக்குது ரோஸ். ஆனால் இது சின்ன சின்னதாக பூக்குது. இது நம்ம வந்து மண்கலவை மாற்றி வச்சுருக்குறோம். இன்றைக்கி வந்து ஆரஞ்சு செம்பருத்தி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், 4 செம்பருத்தி பூ பூத்துருக்குது. 1 2 3 இது 4 செம்பருத்தி பூத்துருக்குது. நம்ம இது காலையிலேயே வந்திருந்தோம்னா நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்திருக்கும், நம்ம கிளீன் போயிருக்கலாம். காலையில் நம்ம நேற்று தான் மத்தியானமே தண்ணி ஊற்றிட்டுமே சொல்லிட்டு காலையில் வரல. நான் இதெல்லாம் இந்த செம்பருத்தி பூவெல்லாம் எடுத்துன்னு போய் வச்சு உங்களுக்கு நான் ஏர் பேக் போடுறது தான் காட்ட போகிறேன். அரைக்கணும், ஏர் பேக் தான் அரைச்சி வைக்கணும். சைடில் இருக்கிற இந்த கத்திரிக்காய் செடியிலையும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பூ வந்துருக்குது. இது நம்ம எடுத்து நடணும்னு சொல்லியிருக்கிறேன், பார்க்கலாம். இது வந்து நம்ம அரளி செடியில் பூ வந்து ஒரே ஒரு பூ பூத்துருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஒரு கலையில் வந்து அரும்பு வந்துருக்குது, 2 அரும்பு. இந்த ஒரு கலையில் ஒரு அரும்பு வந்துருக்குது, கட் பண்ணி விட்டுடணும். கத்திரிக்கோள் எடுத்துன்னு வரல ஃப்ரெண்ட்ஸ். ஒரு அரளி செடி பூத்துருக்குது, பூத்துருக்குது. அரளிப்பூ எவ்வளோ அழகாக பூத்துருக்குதுன்னு சொல்லிட்டு பாருங்கள். செம்பருத்தி செடி வந்து இன்னும் கொஞ்சம் உயரமாக வளர்ந்துருக்குது. இதையும் நான் பக்கத்தில் இருக்கிற கலையெல்லாம் கட் பண்ணி விட்டுட்டு 2-3 கலையை மட்டும் விடலான்னு இருக்கிறேன். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.